அந்த 2 கெப்பாசிட்டரையும் எடுத்துக்கிறேன். முதல்ல எனக்கு கெப்பாசிட்டர் கிடைக்கல. அதனால் வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் 680 μF ஃபெராடு தான். ஸோ நான் இதே மாதிரி இருக்கிற 16 வோல்ட் 680 ஃபெராடு இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே கெப்பாசிட்டி தான் போடணும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதோட ஹையர் வேல்யூ கூட போடலாம். ஆனால் அதோட கம்மி வேல்யூ போடாது. இப்போ அதை ரெண்டுத்தையும் வச்சு சால்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பழைய சால்டர், பழைய சார்ஜர் கூடிய 16 வோல்ட் μF மீட்டர் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு வந்து 1 ஃபெராட் 16 வோல்ட் கெப்பாசிட்டர் கிடச்சிச்சு. இப்போ இன்னொன்று வந்து 16 வோல்ட் அதே 80 μF ஃபெராட் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். நாங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணால் ரெண்டுமே ஆட் ஆகி 1680 μF ஃபெராட் 16 வோல்ட் கிடைக்கும். நம்ம 16 வோல்ட் போகிறதா 25 வோல்ட்டும் போடலாம். ஆனால் 16 வோல்ட் போட்டால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நம்ம எப்போயும் நியரஸ்ட் வேல்யூவும் அதோட அதிகமான வேல்யூ தான் நம்ம கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதே வேல்யூவோ அதோட கம்மி வேல்யூவோ சேஞ்ச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஹையர் வேல்யூ போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அதோட வேல்யூ 10 போனதால தான் அது பல்ஜ் ஆகி வீங்கிருக்கு. ஸோ நம்ம வந்து ஹையர் வேல்யூ போடுறப்போ அது நமக்கு பெட்டர் லைஃப் கிடைக்குமே தவிர எந்த பிரச்சனையும் வராது. நான் ரெண்டுத்தையுமே சால்டர் பண்ணிக்கிறேன். ஒன்று சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததில் ரெண்டாவதில் 680 μF ஃபெராட் 16 வோல்ட் கெப்பாசிட்டரை நான் சால்டர் பண்ணிக்கிறேன். நம்ம டீசால்டர் பண்ணுறதுல சால்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை. ஜஸ்ட் நம்ம வச்சு அந்த இடத்துல சால்டராக வச்சு அப்ளை பண்ணால் போதும். எப்போவுமே பொறுமையாக பண்ணுங்கள் சால்டர்லாம். ஏன்னா கை ஹீட்னால டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எப்படி இருந்துச்சோ அப்படியே மாட்டிடுறேன்.